மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் 4ல் மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வரிசைக்காக நம்ம சேனலில் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பூரா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பாட வாரியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ 4வது பாடத்தில் 2வது நடுவினா வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்கள் தரக. சரிங்களா? நமக்கு தெரியும் வேலையும் ஆற்றலும் எப்பவுமே என்னது அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வேலைனா என்னது? நம்ம வேலை அப்படிங்கிறத இங்கிலீஷ் லெட்டர் எதில் எழுதுவோம்? ஒர்க், டபிள்யூ. வேலை ஈக்குவல் டு விசை. ஒரு விசையினால அடைந்த இடப்பெயர்ச்சி தான் என்னது அப்படின்னா வேலை. சரி, அப்போ வேலைனா என்னது? ஒரு விசையை கொடுப்போம், அந்த விசையினால பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை தான் நம்ம வேலைன்னு சொல்லுவோம். ஸோ வேலை இங்கிலீஷில் ஒர்க்குன்னு சொல்லுவோம், விசை என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒர்க்குக்கு ஃபார்முலா என்னது? வேலை W ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா மாறா விசைக்கான சமன்பாடு ஃபார்முலா என்னது? எஃப் ஈக்குவல் டு MA. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு எதுக்கு மதிப்பு தெரியணும் அப்படின்னா ஏக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த முடுக்கத்துக்கு மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கனால என்ன சமன்பாடை பயன்படுத்த போறோம் அப்படின்னா 3வது இயக்க சமன்பாடு பயன்படுத்த போறோம். சரிங்களா? 3வது இயக்க சமன்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சொல்லுங்க. V² ஈக்குவல் டு U² பிளஸ் 2AS. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏக்கு தான் மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போக போறோம். அப்போ இந்த பிளஸ் U² ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதா மாறும்பா? மைனஸா மாறுமாப்பா? அப்போ என்ன போறோம்? நமக்கு ஆல்ரெடி இங்கே V² அப்படியே இருக்கு. பிளஸ் U² இங்கிட்டு போகும்போது எதா மாறும்? மைனஸ் U² ஈக்குவல் டு இங்கே மிச்சம் என்ன இருக்கு? 2AS. இப்போ பாருங்க, இந்த ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 2வையும் எஸ்ஸையும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. V² மைனஸ் E² பை 2. இந்த எஸ் இங்கே வந்துடும். அப்போ நமக்கு இங்கே இந்த பக்கம் என்ன மட்டும் இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். நம்ம எதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்? ஏக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச மதிப்பை சமன்பாடு 3ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஏயோட மதிப்பை கொண்டு போய் எதில் பிரதியிட போறீங்க அப்படின்னா சமன்பாடு 2ல் இருக்கக்கூடிய ஏக்கு பதிலாக இந்த மதிப்பை இங்கே நினைச்சு போறீங்க அப்படின்னா பிரதியிட போறீங்க. சரியாப்பா? இப்போ சமன்பாடு 2 என்ன இருக்கு? எஃப் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? எம். இந்த ஏக்கு பதிலாக சமன்பாடு 3ல் இருக்கக்கூடிய இந்த ஏவோட மதிப்பை இங்கே பிரதியிட போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்னு பாருங்க. V² மைனஸ் U² பை 2S அப்படின்னு எழுத போகிறோம். இதை சமன்பாடு 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப்னுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எஃப்போட மதிப்பு, அதாவது சமன்பாடு 4 கொண்டு போய் சமன்பாடு 1ல் இருக்கக்கூடிய இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமாப்பா? இப்போ சமன்பாடு 1 எழுதுங்க. W ஈக்குவல் டு எஃப் தானே? இந்த எஃப்க்கு பதிலாக சமன்பாடு 4 இருக்கக்கூடிய எஃப்போட மதிப்பை இங்கே பிரதியிட போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்க. எம் V² மைனஸ் U² பை 2S இன்ட்டு சமன்பாடு 1 இருக்கு இன்ட்டு எஸ் தானே? ஸோ இங்கே இன்ட்டு எஸ் இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த கீழே உள்ள எஸ்ஸும் மேலே உள்ள எஸ்ஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இதை W ஈக்குவல் டு இதை உள்ளே பெருக்குங்கன்னா என்ன வரும்? MV² மைனஸ் MU² பை 2. இந்த 2 இதுக்கு வரும், இதுக்கு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா W ஈக்குவல் டு MV² பை 2 மைனஸ் MU² பை 2.
இது எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னா W ஈக்குவல் டு இந்த 1/2 மட்டும் தனியாக எழுதுங்க இன்ட்டு mv ஸ்கொயர் மைனஸ் 1/2 mu ஸ்கொயர். இதை நீங்கள் சமன்பாடு 5 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இயக்க ஆற்றலுக்கான கோவையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே எழுத போகிறோம். சரியா? அப்போ இயக்க ஆற்றலுக்கான கோவை என்னது? ke ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு என்னதுப்பா? 1/2 mv ஸ்கொயர் தானே. இதுலேயே என்னது? இறுதி இயக்க ஆற்றல் மைனஸ் தொடக்க இயக்க ஆற்றல். சரிங்களா? அப்போ வழக்கமான நம்ம தொடக்கத்தை என்னன்னு வைப்போம்? திசைவேகத்தை யூன்னு வைப்போமா, இறுதி திசைவேகத்தை வீன்னு வைப்போமா. ஸோ இறுதியில் வீண் போடணும், தொடக்கத்தில் யூன் போடணும். சேம் ஃபார்முலா தான். அப்போ என்ன வரும் பாருங்க? 1/2 எஃப்னா ஃபைனல் இறுதி. அப்போ என்ன எழுதுவோம்? mv ஸ்கொயர் மைனஸ் ஐனா இனிஷியல் தொடக்கம். தொடக்கம்னா என்ன எழுதுவோம்? 1/2 m. இந்த விக்கு பதிலாக தொடக்கத்தை என்ன எழுதணும்னு இருக்கோம்? யூன்னு எழுதியிருக்கோமா. அப்போ என்ன ஸ்கொயர் யூ ஸ்கொயர். இது சமன்பாடு 6. அப்போ இந்த ரெண்டையும் பாருங்க எப்படி இருக்கு? ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சது. W ஈக்குவல் டு டெல்டா கேஇ. இந்த ரெண்டு ஆன்சரும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா சமமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? டபிள்யூக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே ஆன்சர் தான் என்னது? டெல்டா கேஇக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ வெரி சிம்பிள். இப்போ 3 உதாரணம் பார்க்கலாமா? உங்கள் புக்கில் பக்கம் எண் 177 இந்த 3 பாயிண்ட் இருக்கும். இந்த 3 பாயிண்டையும் எழுதலாம். வழக்கம் போல் ஒரு பொருள் மீது விசை செயல்படுத்துகிறோம். செயல்படுத்தக்கூடிய விசை வேலை என்ன குறியா இருந்துச்சுன்னா நேர்குறியாக இருந்துச்சுன்னா இயக்காற்றல் அதிகரிக்கும். ஒரு பொருள் மீது விசை செயல்படுத்தும் போது வேலை எதிர்குறியா இருந்துச்சு அப்படின்னா இயக்காற்றல் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். அந்த பொருள் மீது வேலை எதுவுமே செய்யலை அப்படின்னா அதனோட என்ன மாறாது? இயக்காற்றல் என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. நிறை மாறாத போது அந்த பொருளுடைய மாறா வேகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இயங்கிட்டே இருக்கும். நிறை மாறாட்டா வேகம் என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட்டை என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா எடுத்து எழுதிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சது. இதே மாதிரி இந்த பாடத்தில் மற்ற கொஸ்டின் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.